ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல்லேருந்து நான் உங்கள் விமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இருக்குல்ல, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரைனஸ் இருக்குது. நான் ட்ரைனஸ்க்கு நிறைய டிப்ஸ் கூட கொடுத்துருக்கேன். நான் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹேர் பேக் தான் இது. இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஷைனிங்னஸ்னால் ஹேரில் வந்து ஒரு வழவழப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு ஹேர் வந்து முடி கொட்டாது, முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஹேர் வந்து ட்ரைனஸ்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஹேரில் ஒரு பொலிவே இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபேஸே ஒரு டல்னஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரைனஸ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸு நான் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுவது இருக்கும். ஹேரில் வந்து ஒரு ஷைனிங்னஸும் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நமக்கு இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஹேர் ஃபாலோ இல்லை டேண்ட்ரஃபோ இச்சிங்கோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்யூஷனோ தேவையானது கொடுக்குறேன். எனக்கு இச்சிங்லாம் இருக்குது அப்படின்னா ஆன்டி ஃபங்கல் ஆயில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி உங்களோட கண்டிஷன் பார்த்துட்டு உங்களோட ஸ்கேல்ப் வந்து எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க, உங்கள் டாப் ஹெட் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. ஸோ உங்கள் கண்டிஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அது எப்படி சரியாகும், ஓகே எவ்வளோ நாள் ஆகும், எல்லாமே நான் உங்களோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு என்னால் சொல்ல முடியும். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களோட ஏஜ், அப்புறம் உங்கள் நேமு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு கண்டினியூவாக கால் பண்ணாதீங்க, நான் எடுக்கலைன்னா விட்டுருங்க. நானே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து கண்டினியூஸாக கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு கிளினிக்கல் ஒர்க்கில் இருக்கும்போது உங்கள் கால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ ஒரு தடவை எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸை பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரைனஸை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணணும். ஹேரில் வந்து ஒரு ஷைனிங்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இது இருக்குல்ல, இங்கே அன்னாச்சி பழம் இருக்குல்ல, அன்னாச்சி பழத்தை வந்து என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு நைட் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சின்னதாக ஒரு கப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் இல்லை 5 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 5 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அந்த அன்னாச்சி பழத்தை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கப்பு மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து 4 ஸ்லைஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி நிறைய ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அதாவது அந்த பாத்திரத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 ஸ்லைஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த 5 ஸ்லைஸ் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு இது வந்து மூடி வச்சுருங்க, ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. நைட்டு வந்து இது மாதிரி வச்சுருங்க. மார்னிங் எழுந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அன்னாச்சி பழம் ஊறின இது இருக்குல்ல, தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. தண்ணியை இது பண்ணிவிட்டு அந்த அன்னாச்சி பழம் அந்த தண்ணியிலே திருப்பி நல்லா புழிஞ்சிருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த பழத்தை புழிஞ்சிருங்க. புழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வடிகட்டியில் வந்து தண்ணியை வந்து வடிகட்டிக்கோங்க. அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பழத்தை சக்கையை உரமாக போட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டை இருக்குல்ல, முட்டையோட ஒயிட்டும், ஓகேவா, ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில்னால் அதாவது நம்ம கடையில் விற்கிற அந்த மினரல் ஆயில் கிடையாது, கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில்னு வாங்கிக்கோங்க. நம்ம தலைக்கு மினரல் ஆயில்னு சொல்லிட்டு நிறைய கோகோனட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்கல்ல, அது கிடையாது. கோகோனட் ஆயில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் வந்து அந்த ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. முட்டையோட ஒயிட் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, இல்லை 2 முட்டையோட ஒயிட்னா கூட எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி இது பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது 3த்தையுமே நல்லா கலக்கிடுங்க. எவ்வளோ நான் கலக்க முடியுமோ இது 3மே பிளெண்ட் ஆகிடணும். ஓகே, அது அந்த பிளெண்ட் ஆகிற அளவுக்கு, அதாவது முட்டையும் எண்ணெயும் இந்த பைனாப்பிளோட இது பண்ண ஊற வச்ச தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு இது பண்ணால் மட்டும்தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஹேரில் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. நீங்கள் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை நல்லா தொடச்சிக்கோங்க. ஒரு ஈர டவல் எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க. உங்கள் தலையை நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் வந்து பேக்கை அப்ளை பண்ணுங்கள். கையில் எடுத்து தலையில் ஃபுல்லாக போடுங்க. தலை எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஓகே, உங்கள் ஃபேஸில் பட்டால் கூட உங்களுக்கு எந்த இதாக ஆகும், ஃபேஸ் பிரைட்னஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஃபேஸில் கூட அதை அப்ளை பண்ணலாம். இதை வந்து கண்டினியூவாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இது அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து ஃபேனில் காய வச்சுருங்க. ஃபேனில் நல்லா காயட்டும். காயும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகிடும் உங்களுக்கு. இல்லை அந்த ஹார்டாகிற அளவுக்கு காய வைங்க. ஓகே, காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக சில பேருக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா அதை ஊறும்போது ஒரு சின்ன ஒரு இது தெரியும், ஒரு ரஃப்னஸ் தெரியும். அந்த தலையில் ஊறும்போது ஒரு சின்ன ஒரு ஃபீல் தெரியும், அந்த எக்கோட இதுவும் அந்த இதுவும் பைனாப்பிளோட ஜூஸும் சேர்ந்து. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்ல நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா.
ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோனஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு ஷைனினஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ட்ரைனஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் பெரிய பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. நான் ட்ரைனஸ் இருக்கிற நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொத்த முடிக்கும் இதை அப்ளை பண்ணலாம். மொத்த முடிக்கு இது அப்ளை பண்ணும்போது அந்த க்ளோனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பிட்டன்ஸ் இருக்க இடத்துலலாம் நிறைய பேருக்கு ஸ்பிட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் நிறையா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். பக்காவாக உங்களுக்கு சரியாயிடும். இந்த டிப்ஸை இது இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் ட்ரைனஸ்க்காகவும் ஹேர் பிளாக் ஆகிறதுக்காகவும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்யூச்சரில் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.